நம்ம எல்லாரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நான் ஏற்கனவே சொன்னதன்படி இந்த 6ஆம் அதிகாரம் வெற்றி வாழ்க்கைக்கான அடிப்படை சத்தியங்களை இந்த 6ஆம் அதிகாரம் நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தின் வெற்றி வாழ்க்கை, பாவத்தின் மீது ஜெயம் எடுக்கிற வெற்றி வாழ்க்கையின் அஸ்திபார உபதேசங்களை நமக்கு இங்கே இது கொடுக்கிறது. முதல் 2 வசனங்களை நாம் படித்தபோது சொன்னோம், அதன் முக்கியமான கருத்து என்னவென்றால் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவத்துக்கு மரித்த நாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு மரித்த நாம் என்று சொன்னால் மரித்து விட்டோம், இனி மரிக்க முயற்சி எடுக்கவில்லை, மரிக்கும்படியாக நாம் முயற்சி எடுத்து கொண்டிருக்கவில்லை, மரித்து விட்டோம். பாவத்துக்கு மரித்த நாம் என்பது நடந்து முடிந்த ஒன்றை குறிக்கிறது என்று உங்களுக்கு சொன்னோம். பிறகு 3ஆம் வசனத்தை போன வாரத்தில் பார்த்தோம். அதிலே நாம் உங்களுக்கு சொன்னோம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் என்று இருக்கிறது. ஞானஸ்நானம் என்ற உடனேயே தண்ணீரில் எடுக்கிற ஞானஸ்நானத்தை தான் இது குறிக்கிறது என்று அநேகர் எண்ணி விடுகிறபடினால் இதனுடைய அர்த்தத்தையே விளங்கி கொள்ளாமல் இதனுடைய அருமையான உபதேசத்தின் பயனை பெறாமல் போய்விடுகிறார்கள். இது தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து பேசவில்லை. தண்ணீர் ஞானஸ்நானம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி மரித்திருக்கிறோம், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், உயிர் தெழுந்திருக்கிறோம் என்பதை குறித்து தண்ணீர் ஞானஸ்நானம் பேசுகிறது. ஆனால் இது தண்ணீர் ஞானஸ்நானத்தை பற்றி பேசவில்லை. இந்த அதிகாரம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படி மரித்தோம், அவரோடு கூட எப்படி அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட எப்படி உயிர் தெழுந்திருக்கிறோம் என்று ஐடென்டிஃபிகேஷன், கிறிஸ்துவோடு கூட நாம் எப்படி அவருடைய மரணத்திலும் அடக்கம் பண்ணப்படுதலிலும் உயிர்த்தெழுதலிலும் ஒன்றாக்கப்பட்டோம் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐடென்டிஃபிகேஷன் என்று சொல்வார்கள். அது கிறிஸ்தவ உபதேசத்தில் மிகவும் முக்கியமான உபதேசம். ஐடென்டிஃபிகேஷன் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவோடு கூட ஒன்றுபட்டு விட்டோம். எந்த விதத்தில் எதில் ஒன்றுபட்டிருக்கிறோம்? மரணத்தில் ஒன்றுபட்டிருக்கிறோம். அவர் மரித்த போது அந்த மரணத்தில் நாம் இருக்கிறோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது அந்த அடக்கம் பண்ணப்படுதலிலே அவரோடு கூட நாம் இருக்கிறோம். உயிர்த்தெழுதலையும் நாம் அவரோடு கூட இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு விளக்கப் போகிறேன். ஆகவே இந்த ஞானஸ்நானம் அப்படி அந்த ஐடென்டிஃபிகேஷனை நமக்கு தத்ரூபமாக வெளிப்படுத்துகிறது, ஒரு காட்சியை போல வெளிப்படுத்துகிறது ஒழிய இந்த வசனங்கள் தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து பேசவில்லை. பெரிய வித்தியாசம் இருக்குது. ஞானஸ்நானம் இதை பற்றி பேசுது, இது ஞானஸ்நானத்தை பற்றி பேசல. இந்த வசனம் விளங்குச்சார் நான் தெரியல எல்லாருக்கும். ஞானஸ்நானம் நாம் தண்ணி உள்ள ஆளை கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு வரும்போது என்னத்தை காண்பிக்கிறது? ஒரு மனுஷன் மரித்திருக்கிறான், அவன் அடக்கம் பண்ணுகிறோம், பாவத்துக்கு மரித்தவனை அடக்கம் பண்ணுகிறோம், புது வாழ்வோடு அவன் புதிய ஜீவன் உள்ளவனாய் அவன் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்காக வாழ்கிறான். அவன் வெளியே வரும்போது அதைத்தான் அது பிரதிபலிக்கிறது. ஆகையால் தண்ணீர் ஞானஸ்நானம் இதை பிரதிபலிக்கிறதே ஒழிய இது தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து பேசவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அப்படியானால் இது எந்த ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறது? ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் என்று சொல்லி இருக்கிறதுனாலே திசை திருப்பப்படுகிறோம் தண்ணீர் ஞானஸ்நானம் என்று நினைத்து கொண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் என்று தெளிவாக இங்கு சொல்லி இருக்கிறது. தண்ணீருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அல்ல. தண்ணீருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் இயேசுவுக்குள்ளாக நாம் எப்படி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்பதை பிரதிபலிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு ஞானஸ்தானம். அது என்னவென்றால் இயேசுக்குள்ளாக நாம் பெற்ற ஞானஸ்தானம் ஒழிய தண்ணீருக்குள்ளாக பெற்ற ஞானஸ்தானம் அல்ல. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட நாம். ஞானஸ்தானம் என்று சொன்னால் முக்கி எடுப்பது, தோய்த்து எடுப்பது. அப்ப ஆவியானவர் நம்ம எடுத்து ரட்சிப்பின் நேரத்தில் வெறும் தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கல. நம்ம எதுக்குள்ள முக்கி எடுத்திருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ளேயே முக்கிய எடுத்திருக்கிறாரு.
கிறிஸ்துவுக்குள்ளேயே முக்கி எடுக்கப்படாத ஆளை கொண்டு வந்து தண்ணிக்குள்ள முக்கிய பிரயோஜனம் கிடையாது. ஹலோ, இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள்ளே முக்கி எடுக்கப்படாத ஆள், கிறிஸ்துவுக்குள்ளாக இமர்ஸ் பண்ணப்படாத ஆள், இந்த ஞானஸ்நானத்தை பெறாத ஒருவர் தண்ணீருக்குள்ளாக முக்கிய எடுக்கிறது அதுல பிரயோஜனமே கிடையாது. தண்ணீருக்குள்ள ஏன் முக்கிய எடுக்கிறோம், இந்த ஞானஸ்தானத்தை எப்படி பெற்றிருக்கிறோம் என்பதை வெளியில காமிக்கிறோம், அவ்வளவுதான். அது தண்ணீர் எடுக்கிறது. ஆனா இந்த ஞானஸ்தானம் தான் ரியல். இதுதான் உண்மையாக நமக்கு ரட்சிப்பின் நேரத்தில் நடந்தது. ஆக கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் என்றால் அவரோடு கூட ஒன்றாகி அவரோடு கூட அப்படியே கலந்து விட்டோம். we are identified totally with him. அவரோடு கூட ஒன்றுபட்டு விட்டோம் என்று சொன்னால் அவருடைய மரணத்திலும் ஒன்றுபட்டிருக்கிறோம், அடக்கம் பண்ணப்படுதலிலும் ஒன்றுபட்டிருக்கிறோம், உயிர்த்தெழுதலிலும் ஒன்றுபட்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கே நாம் பேச போகிறோம். இதுதான் வெற்றி வாழ்க்கையின் அடிப்படை சத்தியம். வெற்றி வாழ்க்கையின் அடிப்படை சத்தியம் இந்த ஐடென்டிஃபிகேஷன்ல தான் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுகிறோம்? இப்பொழுது 3ஆம் வசனத்தில் நாம் பார்த்தபடி நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று, நடக்க போகிற ஒன்று கிடையாது. இன்றைக்கு அநேகர் இதை தவறாக புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள், இது நடக்க போகிற ஒன்று என்று. ஆகையால் தான் பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிற அநேகர் இந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இதே வசனங்களை வைத்துக்கொண்டு அநேகர் வேறொரு விதத்திலே பிரசங்கிக்கிறார்கள். சபையில் ஒரு பிரிவினர் அப்படி இருக்கிறார்கள். என்ன பிரசங்கிக்கிறார்கள்? நாம் அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும், அதாவது அந்த சிலுவையில் அறையப்படுகிற அனுபவத்தை நாம் பெற வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் அது போதாது. அடுத்தபடி என்ன? நாம் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவத்தை நாம் பெற வேண்டும், அவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அந்த அவரோடு கூட மரிக்கிற அனுபவம் உனக்கு உண்டா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் சிலுவையில் அறையப்பட்டோம் என்று. அவர் அறையப்பட்டிருக்கிறார், நீ அறையப்பட்டிருக்கிறியா? இப்படியெல்லாம் கேட்பாங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார், அவர் அறையப்பட்டிருக்கிறார், நீங்க அறையப்பட்டிருக்கிறீங்களா சிலுவையில்? அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் இல்லையே என்று சொல்லுவார்கள். அப்ப என்ன ஆகுது? அநேக கிறிஸ்தவர்கள் நான் இன்னும் சிலுவையில் அறையப்படல, அது எப்படி அறையப்படுறதுன்னு அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி சிலுவையில் அறையப்படுறதுன்னு உங்களுக்கு ஒரு பெரிய கவலை. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ நான் எப்படி சிலுவையில் அறையப்படுற இந்த அனுபவத்தை, இந்த மேலான உயர்ந்த அனுபவத்தை, பாவ வாழ்க்கையின் மேல ஜெயத்தை பெறுகிற இந்த அனுபவத்தை நான் எப்படி பெறுறதுன்னு இவங்க இந்த வாழ்நாளில் பெற முடியாது. அவங்களுடைய உபதேசத்தை மாத்தலனா என்ன மாத்தணும்? இன்னும் சிலுவையில் அறையப்படவில்லையே, நான் அறையப்பட வேண்டுமே, அவரோடு கூட மரிக்கிற அந்த அனுபவம் வேண்டுமே என்று சொல்லி இப்படி வேண்டுமே 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 என்று இருக்கிறவங்க ஒரு நாளும் பரிசுத்தமாகப்பட முடியாது, ஒரு நாளும் வெற்றி வாழ்க்கையை பெறவே முடியாது. வெற்றி வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன? நான் அறையப்பட்டு விட்டேன் சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவோடு மரித்தேன், நான் ஏற்கனவே அது செய்து முடிந்தாகிவிட்டது. இந்த வசனம் நம்முடைய மரணத்தை குறித்து பேசவில்லை, இது அவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறது. அவர் எப்ப மரித்தாரோ அப்பவே நான் அவரோடு கூட மரித்து விட்டேன். நான் இனி மரிக்க போறதை குறித்து அல்ல, அவர் மரித்தார், அப்பொழுதே நான் அவரோடு கூட ஒன்றுபட்டு விட்டேன். நான் என்றைக்கு அவர் பேர்ல விசுவாசம் வைத்தேனோ அன்றைக்கே அவருடைய மரணத்திலே நான் அங்கே பங்கு பெற்று விட்டேன் என்றுதான் அர்த்தமாகிறது. அந்த அடிப்படை உபதேசம் இல்லை என்றால் வெற்றி வாழ்க்கை இருக்கவே முடியாது. இன்றைக்கு சபையில் இதுதான் பிரச்சனை. அநேகர் ரட்சிக்கப்பட்டு விடுகிறார்கள், ஆனால் வெற்றி வாழ்க்கையே பெரிய என்னமோ இது ஒரு பெரிய சூத்திரம் மாதிரி, அவங்களுக்கு பெரிய ஃபார்முலா மாதிரி. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? அடேப்பா, இது ஒரு இது முடிஞ்சிச்சு, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தாவி பெற்றேன், இதெல்லாம் பெற்றேன், இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் வெற்றி வாழ்க்கை என்கிறது நான் இனிமே போய் என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில் அரைஞ்சு நான் அவருக்குள்ள மரிக்கிற இந்த அனுபவத்தை நான் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த மரிக்கிற அனுபவத்தை பற்றி அநேகர் பிரசங்கம் பண்ணி கொண்டு தெரிகிறார்கள். இனிதான் மரிக்க வேண்டும் என்கிறது போல. இது பண்ண பண்ண என்ன ஆகிறது? ஜனங்களுக்கு இருக்கிற வெற்றி வாழ்க்கையும் போயிடும், இருக்கிற வெற்றி வாழ்க்கையும் போயிடும். ஏனென்றால் அவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள மரித்தார்கள், ஏற்கனவே மரித்து விட்டார்கள், பாவத்துக்கு மரித்தவர்கள் என்பதை பிரசங்கித்தால் தான் அவர்கள்
அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதை விட்டு போட்டு இன்னும் மரிக்கவில்லை, இனிதான் மரிக்க வேணும் என்று நாம் பிரசங்கித்துக் கொண்டிருந்தால் வெற்றி வாழ்க்கைக்கு வழிவகுக்கவே முடியாது. ஆகியால் தான் சொல்லுகிறார், மரணத்துக்குள்ளாக, அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி. அறியாமல் இருந்தால் அவ்வளவுதான், போச்சு. வெற்றி வாழ்க்கையின் அடிப்படையே இங்கே இல்லை. ஒரு மனுஷன் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இன்றைக்கு என்ன, ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதாவது அவரோடு கூட மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட ஒன்றாகிவிட்டோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட யாவரும் நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம்னா அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கோம்னா அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு சபையில் உள்ள பழம்பெரும் பாடல்களை எல்லாம் பார்த்தீர்கள்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் எல்லா விதமான அனுபவங்களை குறித்தும் பேசுகிறது. அட்டவணையிலே போட்டிருப்பாங்க, இது கல்யாணத்துக்கு இந்த பாட்டில் இந்த பாடல், சோத்திர கூட்டத்துக்கு இந்த பாடல், சாவுக்கு இந்த பாடல், பர்த்டேக்கு இந்த பாடல், அனிவர்சரிக்கு இந்த பாடல், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவோடு கூட நாம் ஒன்றுபட்டதை குறித்து பாடல் தேடி பாருங்க, தேடி தேடி பார்த்தா கூட 1-2 தான் கிடைக்கும். இது நூற்றுக்கணக்கான பாடல்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இவைகளெல்லாம் ஒரு கிறிஸ்தவ மனுஷனுக்குள்ள அனுபவங்களை குறித்து, அவனுடைய சபையில் இருக்கிற ஐக்கியம், மற்ற காரியங்களை குறித்து பேசுமே ஒழிய இவன் கிறிஸ்துவோடு கூட ஒன்றுபட்டிருக்கிறான், அவரோடு கூட ஒன்றாயிருக்கிறான், மரணத்தில் ஒன்றாயிருக்கிறான், அடக்கம் பண்ணப்பட்டதில் ஒன்றாயிருக்கிறான், உயிர்த்தெழுதலில் ஒன்றாயிருக்கிறான்ங்கிற குறித்து அதிகமாக இருக்காது. ஏனென்றால் அதை குறித்து கடந்த காலங்களிலே அதிகமாக ஜனங்கள் விளங்கி கொள்ளவில்லை. அதை குறித்த ஒரு வெளிச்சம் அவர்களுக்கு உண்டாகவில்லை. கலாத்தியர் 2:20 அதை அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு விதத்திலே சொல்லுகிறார். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பாருங்க, இதை வாசித்துட்டு என்ன சொல்லுவாங்க, அவர் அறையப்பட்டிருக்கார், நீ அறையப்பட்டிருக்கிறியான்னு. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. பவுல் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், நீ அறையப்பட்டிருக்கிறார். அவர் சொல்றதுடைய பாயிண்டே என்ன, நாம் எல்லாரும் அறையப்பட்டிருக்கிறோம், அதுதான் சொல்றாரு அங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், தான் மட்டுமல்ல எல்லாரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்கிற அர்த்தத்திலே தான் இங்கே சொல்லுகிறார். இங்கே வந்து பவுல் அப்போஸ்தலன் ஏதோ பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தை குறித்து பேசவில்லை, அவர் நீதிமான் ஆக்கப்பட்ட அந்த அனுபவத்தை குறித்து பேசுகிறார். கிறிஸ்துவோடு கூட ஒன்றாகி விட்டோம் என்ற அனுபவத்தை குறித்து தான் பேசுகிறார் ஒழிய வேறொன்றை குறித்து இங்கே பேசவில்லை. பார்த்தீர்கள் என்றால், இதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தீர்கள் என்றால், கலாத்தியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், பேதுருவும் அவனோடு கூட பேதுரு வந்து புறஜாதிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டானாம். ஆனால் எருசலேமிலிருந்து சிலர் வந்தபோது அவர்களுக்கு பயந்து யூதர்கள் ஏதாவது சொல்லுவார்களே என்று எழுந்து பயந்து போய்விட்டானாம். இவனால பர்னபாவும் பவுலோடு கூட இந்த பர்னபாவும் இழுப்புண்டு போனான் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இவர்கள் சத்தியத்துக்கு ஏற்றபடி நடக்காமற் போய்விட்டார்கள். சத்தியம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் இவர்கள் நடக்கையோ வேற விதமா இருக்கிறது. சத்தியம் என்ன, நாம் நம்முடைய கிரியைகள்னால் அல்ல, யூதன் என்று கிரேக்கன் என்று கிடையாது, நம்முடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனால் கிடையாது, இதனால அதனாலையும் கிடையாது. நாம் எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து தான் 2ஆம் அதிகாரமே முழுக்க முழுக்க விசுவாசத்தில் மனுஷன் எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து தான். அப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம தான் அவரோட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமே, அந்த பழசெல்லாம் முடிஞ்சது, நியாயப்பிரமாணம் எல்லாம் முடிஞ்சது, நம்முடைய சொந்த முயற்சிகள்லாம் முடிஞ்சது, நாம் அவராலே அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க இப்படி எப்படி நடந்து கொள்ளலாம் என்று பேதுருவை அவர் எதிர்த்து கொள்ளுகிறார். ஆகையாலே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்வது அவரை மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா கிறிஸ்தவ விசுவாசியும் அப்படி சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லதான் பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொல்லுகிறார். அப்ப முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு மிக முக்கியமான காரியம், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் மரித்தேன், பாவத்துக்கு மரித்தேன், அது முடிந்து ஆகிவிட்ட ஒரு விஷயம், இனி நடக்க போகிற ஒன்றல்ல. இனி நடக்க போறதுன்னு பாடி, நடக்க போறதுன்னு பிரசங்கம் பண்ணி, நடக்க போறதுன்னு விசுவாசித்தால் அதுல கிறிஸ்தவ ஜீவியத்தில் வெற்றியே அடைய முடியாது. ஏனென்றால் வெற்றியும் நம்ம நடக்க போறதா தான் இருக்கும். இது நடந்து முடிந்தது என்று விசுவாசித்தால் பாவத்திலிருந்தும் பாவத்தின் அந்த வல்லமையிலிருந்தும் எப்படி நாம் விடுபட்டிருக்கிறோம்
என்பது நமக்கு விளங்கி விடுகிறது. அதன் மூலமாக பாவத்திலிருந்து ஜெயத்தை பெற்று நாம் வாழ முடியும். ஆக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார். அவரோடு கூட மரித்தோம். அவரோடு கூட மரித்த போது மரணம் எதை குறிக்கிறது? அந்த ஒரு விதமான வாழ்க்கையின் முடிவை குறிக்கிறது. இப்ப நாம் செத்தா என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த பூலோகத்திலே இந்த விதத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட இந்த நிலையில் இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவுதான் மரணம். மரணம் என்பது ஒரு முடிவை குறிக்கிறது. இந்த வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது ஒரு மனுஷன் மரிக்கும் போது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மரித்தோம் என்று சொன்னால், நம்முடைய பாவத்துக்கு மரித்தோம் என்று சொல்லி இருந்தால், நம்முடைய பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை, பாவத்துக்கு அடிமையாய் வாழ்ந்த வாழ்க்கை, பாவத்தின் வல்லமையின் கீழே வாழ்ந்த வாழ்க்கை, பாவம் நம்மை ஆட்கொண்டு வந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாகிவிட்டது என்று சொல்லுகிறார். ஆகையால் தான் மரணம் என்கிற ஸ்ட்ராங்கான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இதை விசுவாசிக்கணும். மரணம் வந்துருச்சுன்னு விசுவாசிக்கணும். நாம் மரித்தோம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ரட்சிக்கப்படும் போது ஏதோ பாவியா இருக்கிற மனுஷனை எடுத்து அங்கங்க தொடச்சு கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிச்சு ஆண்டவர் வைக்கல, ரிப்பேர் ஜாப் பண்ணல. அது முடிவு வந்து விட்டது. அந்த பாவத்துக்கும் பாவ வாழ்க்கைக்கும் பழைய வாழ்க்கைக்கும் அவன் சம்பந்தப்பட்டிருந்த பழைய நிலைக்கும் ஒரு முடிவு உண்டாகிவிட்டது. அதுதான் அந்த மரணம் என்கிற வார்த்தையினால் குறிக்கப்படுகிறது. இங்கே பாவத்தோடு நாம் ஒன்றுபட்டிருந்தோம், பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம், பாவத்தினால் கட்டுண்டு கிடந்தோம், பாவ பழக்க வழக்கத்தினால் பிடிபட்டிருந்தோம், பிசாசின் வல்லமைக்குள்ளாக இருந்தோம், அதிகாரத்துக்குள்ளாக இருந்தோம், இருளின் ராஜ்யத்துக்குள்ளாக இருந்தோம். அதுக்கெல்லாம் தான் மரணம் நடந்தது. நாம் மரித்தோம் என்று சொன்னா அதுக்கு தான் மரித்தோம். இன்றைக்கு நாம் மரித்தா எப்படி இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, நான் தினந்தோறும் இன்றைக்கு வாழ்ந்து வருகிற வாழ்க்கை எப்படி முடிவுக்கு வருகிறதோ, வேறொரு வாழ்க்கைக்குள்ள எப்படி நான் பிரவேசிக்கிறேனோ, அதுபோல கிறிஸ்துவுக்குள் மரித்தேன் என்று சொன்னால் பாவ வாழ்க்கை, பாவத்துக்கு அடிமையாக இருந்த வாழ்க்கை, பாவத்தின் அதிகாரத்துக்கு கீழாக வாழ்ந்த வாழ்க்கை, அதற்கு மரணம் வந்து விட்டது. அதோட முடிஞ்சு போயிட்டது. எத்தனை பேருக்கு வழங்குது இது? இன்னைக்கு செத்தா இந்த வாழ்க்கை முடிஞ்சது. இந்த விதமாய் நாம் வாழ்கிறோமா, அந்த வாழ்க்கை முடிஞ்சது. வேற ஒரு வாழ்க்கைக்கு நாம போகிறோம். இந்த விதமான வாழ்க்கையில் இதுக்கு ஒரு முடிவு வந்தது. அதுபோலதான் பாவத்துக்கு மரித்தோம் என்று சொல்லுகிறது. பாவத்தின் அடிமைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் இருளுக்கும் உள்ளாக இருந்த நாம் அதுக்கு மரிக்கிறோம். அதோடு அதுல இருந்து கட் பண்ணி விடப்படுகிறோம், துண்டிக்கப்படுகிறோம். அதுக்கு நமக்கு இப்ப சம்பந்தமே கிடையாது. ஒரு மனுஷன், செத்த மனுஷன் எப்படி இங்கிருந்து கடந்து போய் இன்னொரு வாழ்க்கைக்குள்ள நுழைந்து விட்டானோ, அதுபோல கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவன், பாவத்துக்கு மரித்தவன், அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் இருளின் ராஜ்யத்திலிருந்து கடந்து போய் வெளியே போய் இன்னொரு ராஜ்யத்தில் பங்குள்ளவன் ஆகிவிட்டான். இன்னொரு வாழ்க்கைக்குள்ள அவன் நுழைந்து விட்டான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உண்மையா இதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே போச்சு. இது நமக்கு விளங்கவில்லை என்றால் இன்னும் என்ன நினைச்சிட்டு இருப்போம்? இன்னும் அந்த பாவத்துக்கு நாம் அடிமையாக இருப்பது போலவும், அதனுடைய அதிகாரம் இன்னும் நமக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது போலவும், அந்த இருளின் ராஜ்யத்துக்கு நாம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது போலவும், அந்த இருளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது போலவும், எப்போதும் பாவத்துக்கு பயந்து, அதன் வல்லமைக்கு பயந்து, அதன் அதிகாரத்துக்கு பயந்து, அதன் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறவர்கள் போலதான் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஏன்னா இந்த சத்தியம் சரியா போதிக்கப்படாததுனாலே. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி ஒரு செத்த மனுஷன் இந்த உலக வாழ்க்கையை விட்டு கடந்து போய் இன்னொரு வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டானோ, அதுபோல பாவத்துக்கு செத்த நாம், கிறிஸ்துவோடு கூட மரித்த நாம், அந்த பாவ வாழ்க்கைக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கு இருளுக்கும் விலக்கி நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து துண்டிக்கப்பட்டாகிவிட்டது. ஹலோ, இப்ப எங்க இருக்கிறீங்க? ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. அந்த கதை முடிஞ்சது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் அங்கதான் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாரு, அறியாமல் இருக்கிறீங்களா? இது அறிஞ்சா மாறிடுன்றார் வாழ்க்கை. இது அறிஞ்சா வேற மாதிரி வாழ்வீங்க. அந்த இருள்ல இருந்து வெளியே வந்தாச்சுன்னு நினைச்சாலே ஆள் வேற மாதிரி இருப்பீங்க. அந்த பாவத்துக்கு இனி அதிகாரம் இல்லைன்னு நினைச்சாலே போதும், வேற மாதிரி இருப்பீங்க. அந்த இருளின் சக்திக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்துக்கும் நான் இப்பொழுது ஆள் இல்லை, அதுக்கு அடிமைப்பட்டு இல்லை, நான் மரித்து விட்டேன், அதுக்கு மரித்தேன் என்று நிச்சயமா விசுவாசித்தால் வாழ்க்கையே வேறு விதமா இருக்கணும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, மரித்தோம்னு விசுவாசிக்கிறதுல மரிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் என்ன சொல்லுவாங்க? ஐயோ இந்த பாவத்தின் சோதனைகள், ஐயா
ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் இதை விட முடியல, அதை விட முடியல. நான் பாருங்க இத்தனை வருஷமா பிரசங்கம் பண்றேன், ஒரு நாளும் இதை விட அதை விடுன்னு பிரசங்கம் பண்ணதே கிடையாது. அதையும் எதையும் சொல்லி பிரசங்கம் பண்ணதே கிடையாது. சிலருக்கு பழம்பெருமாளுகளுக்கு இது கொஞ்சம் குறையா இருக்கும். என்னங்க அவர் அது இதெல்லாம் ஒன்று நம்பர் 1 நம்பர் 2 இதெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டேன்றாரு. என்ன நம்பர் 1 நம்பர் 2? நம்பர் 1 பாவம், நம்பர் 1 பாவம், 2 3 4 அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்கிறான். அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? அதை சொல்லி இவங்க பாவத்தை விட்டு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வெற்றிகரமாய் போகிறது கிடையாது. நான் இன்னைக்கு பாவத்தெல்லாம் பட்டியல் போட்டு 1 2 3 4ன்னு போட்டு எது ரொம்ப பெரிய பாவம் எது ரெண்டு சின்ன பெரிய பட்டியலே கொண்டாந்து உங்க கையில் கொடுத்து இதெல்லாம் விட்டுறணும், இந்த சபையில இருந்து அதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிடலாம். நான் கண்டிப்பா ஏமுனால அதை செய்ய மாட்டீங்க. அதுக்கப்புறம் இதை செய்தா நான் சபையிலிருந்து நீக்கி போடுவோம், இதெல்லாம் விட்டுறணுமாக்கும் அப்படின்னு சொன்னா அது ஒரு விதத்தில் வேலை செய்யும். ஆனா எங்கேயா ஒளிஞ்சு கிழிஞ்சு அந்த பக்கம் எங்கேயா போய் அதை செய்துட்டு தான் இருப்பாங்க ஜனங்க. அதை பிரசங்கம் பண்ணி முடியாது. ஏனென்றால் அதை விடுங்கன்னு சொல்றதுல சொல்லி 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 அவங்க விடதான் முடியாது. அப்படிதான் இருக்கிறாங்க ஜனங்க இன்னைக்கு. அதை விடுங்கன்னு சொல்றதுனால ஒருத்தர் விட போறது இல்லை, விடுங்கன்னு சொல்றதுனால அவங்களுக்கு விடுறதுக்கு வல்லமை கிடைக்க போறது இல்லை, விடுங்கன்னு சொல்றதுனால அவர்களுக்கு விடுதலை கிடைக்க போறது இல்லை. அதெல்லாம் சும்மா. அதை பிரசங்கம் பண்றதுனால நம்ம ஏதோ பெரிய பரிசுத்தத்தை பிரசங்கம் பண்ணிட்டோம்னு நினைக்க கூடாது. அவர்கள் அதை விட வேண்டும் என்றால் இதை பிரசங்கம் பண்ணணும். எதை பிரசங்கம் பண்ணணும்? பாவத்துக்கு மரித்துட்டோம், அந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதுல இருந்து துண்டிக்கப்பட்டுட்டோம், இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டோம், அதற்கு நமக்கும் பங்கு கிடையாது. அதோடு நாம் இப்பொழுது ஒன்றி அல்ல, இப்பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட ஒன்றி விட்டோம், அவரோடு கூட ஒன்னாகி விட்டோம். இதை நாம் உறுதியா பிரசங்கம் பண்ணா அது தானா துண்டிக்கப்பட்டு ஓடிடும். ஹலோ, எவ்வளவு பேர் பாருங்க பயங்கரமான ஆட்கள்லாம் இங்க அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் வரும்போது எப்படி வந்தார்? கண்ணே ஃபுல்லா திறக்க முடியல அவரால், அவ்வளவு போதை. போதைன்னா லேசான போதை இல்லை, அது இந்த ட்ரக் கேஸ், கஞ்சாவையும் அதையும் இதையும் எல்லாம் சேர்த்து அடிச்சுவிட்டு இன்னும் என்ன மாத்திரைலாம் போடணுமோ அதையெல்லாம் போட்டுட்டு அவர் வேலை செய்த இடத்துல யாரோ ஒரு ஆள் நம்ம கோயிலில் இருக்கிற ஆள் போய் அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இங்கே கொண்டாந்தார். இந்த பந்தல் கடியில் வச்சு நான் அவருக்கு சொன்னேன், உனக்கு ஒரே ஒரு காரியம் தான் நான் சொல்ல முடியும் உன்னுடைய விடுதலைக்கு. எனக்கு சொல்லுங்க யார், நீ விடுதலை ஆகணும்னா இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசு உன்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள், இயேசு உன்னுடைய உள்ளத்தில் வந்தா, இயேசு உனக்குள்ள வந்தா, இயேசுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தினா இதெல்லாம் இதுக்கு மேலே நீ ஜெயத்தை பெற முடியும் அப்படின்னு. அதுக்கு என்னங்க பண்ணணுன்னாரு. ஒன்றும் இல்லை, இப்போ ஜெபம் பண்ணுறேன், நீ ஏற்றுக்கொள்ள விரும்புறியான்னு. ஆமாங்க, எனக்கு இதுலேருந்து எப்படியாவது விடுதலை வேணும் அப்படின்னாரு. பந்தல் கீழே வச்சு ரட்சிப்பின் ஜெபத்தில் அவர் நடத்தின பிறகு ஒரு ஜெபம் பண்ணி அவர் அனுப்பிச்சேன். தூரத்துலேருந்து வருவார். அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு ஆராதனைக்கும் சைக்கிளில் ஓடி வருவார் அங்கேருந்து வசனத்தை கேட்கறதுக்காக. இன்னைக்கு அவர் அநேகருக்கு சாட்சி சொல்லி, அவர் அநேகருக்கு போய் ஆண்டவரை குறித்து சொல்லி அநேகர் ஆண்டவர்கிட்ட நடத்திட்டார். அதெல்லாம் போயிடுச்சு. கண்ணு ஃபுல்லாக திறந்துருக்கு, உள்ள கண்ணும் திறந்துருச்சு, வெளியே கண்ணும் திறந்துருச்சு. ஆளே மாறிட்டாரு. ஏன்னா பார்க்குறவங்களாம் இந்த பெரிய எல்லாருக்கும் ஃபேமஸ், இவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆட்கள் அவங்க சமுதாயத்தில். அவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னங்க பண்ணீங்க அவருக்கு? இது என்ன மந்திரமாயம் அவருக்கு பண்ணீங்க? அந்த ஆள்லாம் மாறவே மாட்டாருங்க, பொல்லாத ஆள், மோசமான ஆள். இந்த ஆள் என்னங்க பண்ணீங்க நீங்கள்? நான் ஒன்றுமே பண்ணலையான்னு. அப்புறம் எப்படிங்க அவர் அப்படி ஆனாருனாங்க. அது நான் பிரசங்கிக்கிற வசனத்தினுடைய வல்லமை, இந்த சத்தியத்தினுடைய மேன்மை. அவன் மரித்து விட்டான், அதுக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லை, பாவத்துக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லை, இருளின் அதிகாரத்துக்கு கீழே அவன் இல்லை, அதுக்கு அடிமையா இல்லை, இல்லை இல்லை இல்லைன்னு போதிச்சு 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 இல்லைன்னு ஆயிடுச்சு. ஹலோ, இதுதான் வெற்றி வாழ்க்கைக்கு அடிப்படை. இன்னும் மறிக்கணும் மறிக்கணும் மறிக்கணும்னு போதிச்சுட்டே இருந்தா அவன் என்னைக்கு தான் விடுதலை ஆகுது? ஆகவே முடியாது. அவன் வாழ்நாள் பூரா மறிக்கிறதுக்கு அவன் போட்டு நான் சாகணும் நான் சாகணும் நான் சாகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஏற்கனவே செத்ததை எப்படி சாகடிக்க முடியும்? ஹலோ, ஏற்கனவே செத்ததை சாகடிக்க முடியாது. ஏற்கனவே செத்ததை செத்ததுன்னு அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டும். இப்படி அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. காரணம் என்ன? நாம் ஏதோ பட்டியல் போட்டு அதையும் எதையும் விடுன்னு பிரசங்கம் பண்ணதுனால, நம்முடைய பரிசுத்த பிரசங்கத்தினால அல்ல. பரிசுத்தம் வேணும் என்றால் அதை விட இதை விட அந்த பிரசங்கம் அல்ல. பரிசுத்தத்துக்கு அடிப்படையான சத்தியமாகி இதை நாம் பிரசங்கித்தாதான் பரிசுத்தமே வரும். இல்லைன்னா பரிசுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் பரிசுத்தத்துக்கு அடிப்படை. என்ன? பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பாவத்திலிருந்து நான் துண்டிக்கப்பட்டிருக்கிறேன்,
அதன் அதிகாரத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விடப்பட்டேன். அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டார், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருக்கிறேன். அவருடைய மரணத்திலே நான் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அவருடைய மரணத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஞானஸ்நானம் முழுக்கிறது. அவருடைய மரணத்தில் அப்படியே நான் ஒன்றாயிட்டேன் அவரோடு அப்படியே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் மரித்த போது நானும் மரித்திருக்கிறேன். இதை சரியா செய்தால், இதை சரியா அறிந்து கொண்டால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஜெயத்துக்கு இதுதான் அடிப்படையே. இரண்டாவது சொல்றாரு, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்ன்றார். இது இரண்டாவது. மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டோம்ன்றதுனால என்ன நினைக்கிறாங்க அநேகர், இந்த தண்ணி ஞானஸ்நானத்தை வச்சு குழப்புறவங்க, ஞானஸ்நானம் பண்றதுனால நம்முடைய பாவம் எல்லாம் போகிறதுக்கு அது ஒரு வழி ஆகிறது, நம்முடைய பாவெல்லாம் அதன் மூலமா அடக்கம் பண்ணப்படுறது, அது நம்முடைய பாவமெல்லாம் அதன் மூலமா தீருது, நீக்கப்படுகிறது என்கிற விதத்தில் நினைக்கிறார்கள். ஏனென்றால் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லி இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்ததுனால நம்முடைய பாவம் நீங்குகிறது கிடையாது. பாவம் நீங்கி பாவத்துக்கு மரித்ததுனால தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். மரித்த பிறகுதான் அடக்கம் பண்ணப்படுறோம். அதுபோல பாவத்துக்கு மரித்தவர்களுக்கு தான் இந்த ஞானஸ்நானம். அந்த அடக்கம் பண்ணப்படுதல் இந்த அடக்கம் பண்ணதும் ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லி இல்லை. இது கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலுக்கு உள்ளாக நாமும் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவரோட கூட கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்பதை சொல்லுகிறது. தண்ணீர் ஞானஸ்தானத்தை அல்ல. தண்ணீர் ஞானஸ்தானம் அதை பிரதிபலிக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட நாம் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டோம் என்பதுதான் நான் தண்ணிக்குள்ள கொண்டு போகும்போது அதை காண்பிக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது எந்த அர்த்தத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு மனுஷன் செத்தான் என்றால் அவன் செத்தான் என்றதுக்கு ஃபைனல் ப்ரூஃப், முடிவான ஒரு நிச்சயம் வேணும் என்றால், ஒரு மனுஷன் செத்தான் முடிவான நிச்சயம் வேணா அவன் அடக்கம் பண்றோம் இல்லையா? செத்தானா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ற வரைக்கும் அடக்கம் பண்றது இல்லை. அங்கேயே வச்சுட்டு இருக்கிறோம், டாக்டர் கூப்பிடுறோம், எல்லாம் சோதிச்சு பாருங்கன்றத, மூச்சு கிச்சு இருக்குதா, நெஞ்சு கிஞ்சி இன்னும் பீட் பண்ணிட்டு இருக்குதான்னு தேடி பார்க்குறோம் இல்லையா? ஒரு மனுஷன் செத்துட்டான் டாக்டர் அங்கே சான்றிதழ் கொடுத்த உடனே, செத்து விட்டான் என்று சொன்ன உடனே அதன் பிறகுதான் நாம் அடக்கம் பண்ணுகிறோம். அப்ப அடக்கம் பண்ணும்போது என்ன, ஒரு மனுஷன் செத்துட்டான்ங்கிறதுக்கு உறுதி, செத்து விட்டான் என்கிறது உறுதியாகி விடுகிறது. அவன் செத்து விட்டான், இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு முடிந்து விட்டது, அவனுடைய பழசெல்லாம் முடிஞ்சது, அவ்வளவுதான். இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை, இத்தனை வருஷம் செய்த எல்லாம் ஒன்றே அவன் கூட கொண்டு போகிறது இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது, அவனுடைய உலக வாழ்க்கை முடிந்து விட்டது என்பது உறுதியாகிறது. ஆகியால் தான் அடக்கம்னு சொல்றாரு. மரணம்னு சொன்னது போதாமல், மரணம்னு சொன்னா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை, பத்தாதுன்னு சொல்லி அதுவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. மரித்தோம்னு சொன்னா அந்த பாவ வாழ்க்கையில துண்டிக்கப்பட்டோம், அந்த வாழ்க்கையை முடிச்சிட்டோம், அதனுடைய காரியமெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, முடிந்து விட்டது, அதுக்கு எதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது என்று சொல்லுகிறார். ஆனா இன்னும் பத்தாதுன்னு சொல்லி அடக்கமும் பண்ணப்பட்டோம் என்று சொல்லுகிறார். ஏன் அடக்கம் பண்ணப்பட்டோம் என்கிறதை அவ்வளவு சிரமம் எடுத்து சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாகிவிட்டது. இனி பழைய வாழ்க்கைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, பாவத்தின் அடிமைத்தனத்துக்கும் இருளுக்கும் அந்த வல்லமைக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, அது நம்ம ஆளுகிறது இல்லை இனிமே அப்படின்னு சொல்றது இன்னும் வலியுறுத்தி சொல்றதுக்காக தான் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு வந்த பிறகு அவன் இந்த உலக வாழ்க்கைக்கும் அவனுக்கு சம்பந்தமே கிடையாது, முடிஞ்சது, அவன் கதை முடிஞ்சது, அதோட முடிஞ்சது. கல்லறையில் போட்டு இறக்கி மண்ணை மேலே கொட்டி மூடிட்டு வந்த பிறகு அதோட முடிஞ்சதார், போயிட்டார், இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சது. கிறிஸ்தவ ஜீவியத்திலும் அப்படிதான் சொல்றார். மரித்தோம் என்று மட்டுமல்ல, அந்த பழைய வாழ்க்கைக்கு ஒரு மரணம் வந்து விட்டது, செத்து விட்டோம், அந்த பழைய வாழ்க்கைக்கு செத்து விட்டோம் என்று மட்டும் இல்லை, அடக்கமும் பண்ணி விட்டோம். அப்பனா திருப்ப இதை யாரும் வெளியே எடுத்துக்கொண்டு வர முடியாது, திரும்ப இதுக்கு உயிர் கொடுக்க முடியாது, அந்த பழைய வாழ்க்கை திரும்பவும் உயிர் பெறாது, பழைய வாழ்க்கை திரும்பவும் நம்ம ஆட்கொள்ளாது, பழைய வல்லமைகள் நமக்குள்ள கிரியை செய்யாது,
பழைய காரியங்கள் நமக்குள்ள கிடையாது, அதிலிருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டோம் என்கிற அர்த்தத்தில் தான் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரிச்சாச்சு, அடக்கமும் பண்ணியாச்சு. என்ன பண்ணியாச்சு? அடக்கமும் பண்ணியாச்சு. அப்படி பார்க்கிறோம். நம்ம பாவத்தை நாம் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும்? பாவ வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் வாழ்ந்த விதத்தை, அதனுடைய வல்லமையை, அதனுடைய காரியங்களை நாம் எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும்? இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான். அதுக்கு நாம் மரித்து விட்டோம். அதுக்கு ஒரு முடிவு உண்டாயிடுச்சு, மரணம் உண்டாயிடுச்சு. மரணம் மட்டும் இல்லை, அடக்கமும் பண்ணியாச்சு. அப்ப அதனுடைய வல்லமை நமக்குள்ள பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அதனுடைய வல்லமை நமக்குள்ள இல்லை, அதுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. அதை விட்டு முற்றிலுமாய் துண்டிக்கப்பட்டிருக்கிறோம். அடக்கமே பண்ணப்பட்டு விட்டாயிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சுது. மூன்றாவது சொல்கிறார், அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவரோடு கூட நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம். அதை தான் இப்படி சொல்லுகிறார், மேலும் பிதாவின் மகிமையினாலே, 4ஆம் வசனம், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ள நடந்து கொள்ளும்படிக்கு. அதாவது அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்பது 2. மூன்றாவது என்ன சொல்லுகிறாரு? மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல என்று. அவர் எழுப்பப்பட்டது போல நாமும் எழுப்பப்பட்டோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப மரணத்தில் மட்டும் ஒன்றுபடவில்லை, அடக்கம் பண்ணப்படுதலில் மட்டும் ஒன்றுபடவில்லை, நாம் உயிர்த்தெழுதலிலும் கிறிஸ்துவோடு கூட ஒன்றுபடுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. மகிமையினாலே என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனாலே கொஞ்சம் அர்த்தம் வேற மாதிரி போய்விடுகிறது. சொல்ல போனால் அங்கே தேவனுடைய பிதாவின் வல்லமையினாலே என்று சொல்வது தான் மகிமையினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமை என்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமையை குறிக்கிறது. அது ரொம்ப பொதுவான வார்த்தை. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன வல்லமை? எப்படி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனால் அதே வல்லமை தான் நம்மையும் அவரோடு கூட உயிரோடு எழும்ப பண்ணினது. அந்த வல்லமை கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை
அதுதான் நம்மையும் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழ வைத்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிறார், எப்பேற்பட்ட வல்லமை, தேவனுடைய வல்லமை அவரை உயிரோடு எழுப்பிற்று என்று. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அதாவது மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை, மரணம் கட்ட முடியவில்லை, மரணம் அவரை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைக்க முடியவில்லை. மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று சொன்னார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறது, he cannot be held by death. மரணம் அவரை பிடித்து வைத்திருக்க முடியவில்லை, கட்டி வைத்திருக்க முடியவில்லை. மரணத்தினால் அவரை கட்டி வைக்க முடியாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை அவ்வளவு பெரியது. பாருங்க, பாவத்தின் வல்லமை தான் மரணத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்குது. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு மனிதன் மூலமாய் பாவம் பிரவேசித்தது, பாவத்தின் மூலமாய் மரணம் பிரவேசித்தது. அப்ப பாவத்தின் வல்லமை செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்ன? மரணம். பாவம் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்ன? மரணம். அந்த மரணம் அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. தட் இஸ் த ஹையஸ்ட் தட் sin can do. தட் இஸ் த பெஸ்ட் that sin can do. பாவம் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்ன? மனுஷனை மரணத்துக்குள்ளாக்குகிறது. இயேசுடைய உயிர்த்தெழுதலின் போது, இயேசு உயிர்த்தெழுந்தல் நிமித்தமாக அந்த பாவத்தின் மிகப்பெரிய வல்லமையை, மரணத்தின் வல்லமை ஒன்றுமில்லாமல் ஆக்கி, மரணம் அவரை கட்டக்கூட முடியாமல் அவரை விடுவிக்க நேர்ந்தது. ஏனென்றால் இந்த நீதியின் வல்லமை, பாவத்தின் வல்லமை எப்படி அவ்வளவு பெரிய மரண சக்தியை கொண்டு வருகிறதோ, அதுபோல தேவனுடைய நீதியின் வல்லமை உயிர்த்தெழுதலின் சக்தியை கொண்டு வருகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார், மரணம் அவரை கட்ட முடியாமல் இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 5:21. ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டதாம், அதனுடைய ஆளுகை. மரணம் என்பது ஒரு ஆளுகையை குறிக்கிறது. மரணத்திலிருந்து யாரும் தப்ப முடிகிறது இல்லை. மரணம் அது மனிதனுக்கு ஒரு முடிவாக இருக்கிறது. மரணம் எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறது. மரணத்திலிருந்து தப்பக்கூடிய ஆள் ஒரு ஆள் கூட இன்றைக்கு கிடையாது. அப்ப மரணத்தின் ஆளுகை இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்ததன் மூலமாக அந்த மரணத்தின் ஆளுகைக்கு ஒரு முடிவை கட்டினார். அதுதான் ஒருத்தர் சொல்றாரு, இட்ஸ் த டெத் ஆஃப் டெத். மரணத்துக்கு ஒரு மரணம் வந்தது, அதுதான் உயிர்த்தெழுதல்ல வந்தது. மரணம் ஒரு ஆளை பிடிச்சு வைக்க முடியவில்லை, அவரை விடுதலையாக்க வேண்டியதா இருந்தது. இதுவரைக்கும் யாரும் மரணத்திலிருந்து விடுதலை ஆனது கிடையாது. ஆனால் இவர் விடுதலை ஆனார். அநேகம் பேர் அற்புதமாய் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். ஆனால் திரும்பவும் அவர்கள் மரித்தார்கள். உயிரோடு எழுப்பப்பட்டு வயசான பிறகு திரும்ப செத்திருப்பாங்க, லாசரு மாதிரி ஆட்கள்லாம். ஆனால் இவர் இனி மரிக்க போகிறதே கிடையாது. நாமும் உயிர் தெழும்போது ஒரு நாளில் இனி மரிக்காத வண்ணம் என்றென்றைக்கு உயிரோடு அவரோடு கூட இருக்கிறவர்களாய் நாம் இருப்போம். மரணத்தின் வல்லமை மேற்கொள்ளப்பட்டு விட்டது. மரணத்தின் அந்த வல்லமைக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு விட்டது. அதுதான் உயிர்த்தெழுதல். நம்மை ஆண்டு கொண்டிருந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம், மனிதனை பிடித்து வைத்து கட்டி வைத்துக் கொண்டிருந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாக ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். அந்த பிரமாணத்தினுடைய வல்லமை முறித்து விட்டார். அந்த பிரமாணத்துக்கு நாம் இப்படி பயப்படுகிறது கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது. அந்த பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார் தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக. இப்பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற பிரமாணம் நமக்குள்ள கிரியை செய்கிறது இல்லை. இப்போ நமக்குள்ள என்ன பிரமாணம் கிரியை செய்கிறது? நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிற பிரமாணம் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவரோடு கூட நாம் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அர்த்தத்திலே உயிர்த்தெழுந்தோம், எந்த விதத்திலே நாம் உயிர்த்தெழுந்தோம்? அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம் என்று சொன்னால் அந்த பாவத்தின் கட்டாகிய மரணம், பாவத்தின் வல்லமையாகிய மரணம் நம்மை ஆட்கொள்ள முடியாதபடிக்கு அந்த நிலையிலே நாம் இருக்கிறோம். அவரோடு கூட நாம் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு வசனம், மறுபடியும் அப்போஸ்தலர் 2க்கு திருப்புங்க. இப்போ 27ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:27.
என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். இது சங்கீதம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலன் பேதுரு அதை குறித்து பிரசங்கிக்கிறார். அதை அப்படியே கோட் பண்ணுகிறார். இங்க இது சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனம். அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். இது தாவீது தன்னை குறித்து சொல்லவில்லை, இயேசுவை குறித்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவருடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படாது, அவருடைய சரீரம் அழிவை காணாது என்று சொல்லுகிறார். உம்முடைய பரிசுத்தர் பாவமற்றவர், அழிவை காணமாட்டார் என்று சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாய் உரைத்திருந்தார்கள். ஆகையால் தான் இயேசுடைய சரீரம் அழிவை காணவில்லை. லாசரு மரித்த போது 4 நாளாயிற்றே, இப்பொழுது நாருமே என்று அவனுடைய சகோதரி சொல்லுகிறாள். யூதர்கள் மத்தியிலே ஒரு கருத்து என்னவென்றால், ஒருவன் செத்தால் அவனுக்கு செய்யப்படும் அந்த எம்பாமிங், பலவிதமான காரியங்களை வைத்து கட்டுகிறார்கள் அவனுடைய சரீரத்தை. அதன் மூலமாக 3 நாட்கள் அவனுடைய சரீரம் பதமிடப்பட்டு ஒரு மாதிரி பதமிடப்பட்டு அது அழியாமல் 3 நாட்கள் காக்கப்படுகிறது. 4ஆம் நாள் தான் அழிவு அதற்குள்ளே வந்து விடுகிறது, சரீரம் அழிய ஆரம்பிக்கிறது 3 நாட்களுக்கு பிறகுதான் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆகையால் தான் கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஏன்? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக. அவருடைய சரீரம் அழிவை காணாது என்று சங்கீதக்காரன் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறாரே, அது நிறைவேறும்படியாக 4ஆவது நாள் வர்றதுக்கு முன்னாடியே, அவருடைய சரீரம் அழிவை காண்பதற்கு முன்னாடியே அவர் தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்ப உயிர்த்தெழுதல் என்னத்தை குறிக்கிறது? அவர் பாவத்தையும் அதனுடைய ஆளுகையும் அதனுடைய வல்லமையும் மேற்கொண்டு விட்டார், அதை முற்றிலுமாய் அழித்து விட்டார், அதை முற்றிலுமாய் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். நம்மை பொறுத்தவரையிலே அதனுடைய ஆளுகை கீழாகவோ அதனுடைய வல்லமை கீழாகவோ நாம் இல்லை. நாம் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறபடினாலே நாமும் அவைகளை ஜெயித்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தமாகிறது. நாம் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம் என்று சொல்லி இருக்கிறதுனாலே நாம் அந்த பாவத்தின் ஆளுகை வல்லமை அந்த சக்திக்கு கீழாக இல்லை. அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், அதை மேற்கொண்டிருக்கிறோம், அவருக்குள்ளாக அதை ஜெயித்திருக்கிறோம் என்று அங்கே சொல்லியிருக்கிறது. இங்கே உயிர்த்தெழுந்தால் என்று சொன்னால், உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் இன்னொரு புது வாழ்வுக்குள்ளாக நுழைந்திருக்கிறார் என்ற அர்த்தத்திலே ரோமர் 6ஆம் அதிகாரம் இங்கே சொல்லுகிறது. எப்படி சொல்லி இருக்கிறது? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அதுதான் புதிதான வாழ்க்கை. அதாவது பாவத்துக்கு மரித்தது மட்டுமல்ல, பாவத்தோடு கூட நமக்கு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த மரணத்தின் மூலமாக அடக்கம் பண்ணப்பட்டதுனால அது உறுதி செய்யப்பட்டது மட்டுமல்ல, உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் இன்னொரு புது வாழ்வுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம் என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். அதுதான் இப்படி சொல்லுகிறார், நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. இப்ப பழைய விதமாய் நடந்து கொள்ளும்படி அல்ல, இப்ப புதிய விதமாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ஏன்? பழைய வாழ்க்கைக்கு மரணம் வந்துருச்சு, பழைய வாழ்க்கைக்கு நாம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டாகிவிட்டது, அதனுடைய அதிகாரமும் வல்லமையும் அதனுடைய சக்தியும் அதனுடைய ஆளுகையும் முடிந்து விட்டது. அதுதான் மரணமும் அடக்கம் பண்ணப்படுதலும். அதோடு நின்று விடவில்லை, ஏதோ எதிலிருந்து விடுவித்ததோடு நம்ம விட்டு விடவில்லை. ஒரு புதிதான வாழ்க்கை, புதிதான விதத்தில் நாம் நடந்து கொள்ளும்படியாக புதிதான வாழ்க்கையும் நமக்கு ஆரம்பமாக இருக்கிறது என்று அவர் இங்கே சொல்லி இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுதல் மூலமாக, இயேசுவுக்கு மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதல் மூலமாக என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர் மரணத்தின் மூலமாக இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். உலகத்துக்குள்ளாக அவர் வந்தபோது அவர் மகிமையை துறந்து மனிதனாக இந்த உலகத்துக்குள்ளே வந்து நம்மை மீட்கும்படியாய் வந்ததினாலே என்ன நடந்தது? அவர் சில காரியங்களை அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு மனிதனாக வந்தார். வேத வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 4:4, he was born of a woman made under the law. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் வந்தார் என்று. இவர் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். ஆனால் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழும்போது, மனிதனாக வந்தபோது அந்த நியாயப்பிரமாணம், தான் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராகவே வந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் அவர் பிரவேசித்ததினால, மனித ரூபத்தில் பிரவேசித்ததினால இந்த பாவ உலகத்தில் அவர் பிரவேசித்தார். அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால்
பாவத்தின் இந்த மண்டலத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார். இந்த பாவ பூமியிலே அவர் வாழ்ந்திருக்கிறார், பாவ மனிதர்களோடு வாழ்ந்திருக்கிறார். அவர் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. அந்த விதத்திலே இந்த உலகத்தில் அவர் வந்தபோது அவர் பாவத்தின் சூழ்நிலையில் அவர் இருந்தார், அவர் வாழ்ந்தார். பாவம் செய்யாவிட்டாலும் அவரை சுற்றி பாவம் இருந்தது, அவரை சுற்றி எல்லாம் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர் மரித்த போது, அடக்கம் பண்ணப்பட்ட போது, உயிர் தெழுந்த போது என்ன நடந்தது? இந்த பாவத்தின் சூழ்நிலையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த பாவத்தின் சூழ்நிலைக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. இந்த பாவத்தின் எல்லா விதமான ஆள்கைக்கும் அவர் அப்பாற்பட்டவராகிவிட்டார். அவர் இனி அவர் அது அவரை ஆட்கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணத்துக்கு அவர் அப்பாற்பட்டவராகிவிட்டார். நியாயப்பிரமாணத்துக்கு அடியில தன்னை கொஞ்ச நாள் இந்த உலக வாழ்க்கையில் அவர் வைத்தார். இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவராய் மறுபடியும் மகிமைப்படுத்தப்பட்டவராய் அவர் பிதாவினிடத்தில் சென்று விட்டார். ஆக இந்த உலக வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது. அவருடைய மரணம் அடக்கம் பண்ணப்பட்டதன் மூலமாக இந்த உலகத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்டார். இந்த உலக வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார். அதுதான் மரணத்தில் நடந்தது, அடக்கம் பண்ணப்பட்டதில் நடந்தது. அவரோடு கூட நாம் மரித்தோம், அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம்னா அதுதான் நமக்கும் நடந்தது. அவர் பாவம் செய்யாமல் இருந்தால் நாம் பாவமும் செய்திருந்தோம், பாவத்திலே வாழ்ந்தோம், பாவத்தில் அடிமைகளா இருந்தோம், அதன் அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் என்பது அவரோடு கூட மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லுவது அதிலிருந்து முற்றிலுமாய் நாம் விடுபட்டு விட்டோம் என்று அர்த்தமாகிறது. அதிலிருந்து விடுபட்டு இயேசு எதற்குள் நுழைந்தார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். அதை புரிந்து கொண்டால் நாமும் எதற்குள் நுழைந்திருக்கிறோம். மரணம் அடக்கம் பண்ணப்படுவதனாலே நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றது மட்டுமல்லாமல் நாம் இப்பொழுது எந்த விதமான புது வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கிறோம் என்பது நமக்கு விளங்கும். 9வது வசனம், எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. நல்லா கவனிச்சிங்களா? அதாவது ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசுவாக்கும்படி நமக்காக அவர் மரிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அது நிமித்தமாக தேவதூதரும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார். அவர் தேவதூதரை விட பெரியவர். ஏனென்றால் தேவதூதரை சிருஷ்டித்தவர் இவர்தான். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு நம் நிமித்தமாக நம்முடைய மரணத்தை ருசி பார்க்கும்படியாக, நமக்காக மனுஷனாய் வந்து ரத்தம் சிந்தி மரிக்கும்படியாக, அது நிமித்தமாக அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தாராம் கொஞ்ச நாளைக்கு. இந்த 33 வருஷம் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தாரே, அந்த நாட்கள் அவர் மனுஷனா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் தேவதூதரை காட்டிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார். அப்படி ஆக்கப்பட்டிருந்தவர், சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், அதாவது மரணத்தின் மூலமாக, மரணம் அடைந்த பிறகு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மரணத்துக்கு பிறகு என்ன ஆச்சு? இந்த தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டவர், இந்த பாவத்தின் சூழ்நிலையில வாழ்ந்தவர், பாவத்தின் மத்தியில வாழ்ந்தவர், பாவ உலகில வாழ்ந்தவர், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் வாழ்ந்தவர், உட்படுத்தி கொண்டவர், தன்னைத்தானே உட்படுத்தி கொண்டவர், இப்படி தன்னைத்தானே லிமிட் பண்ணி கொண்டவர். மரணத்தின் மூலமாக அந்த லிமிட்டேஷன்ஸ்ல இருந்து விலகி, அந்த எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ்க்கு அப்பாற்பட்டவராக இப்பொழுது பாவ உலகத்தில் அல்ல, பாவ சூழ்நிலையில் அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக அல்ல, மறுபடியும் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதா? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் தனக்கு இருந்த மகிமையை அவர் பெற்றுக்கொண்டார் தேவனிடத்தில். திருப்புங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இயேசு தன்னுடைய ஜெபத்திலே அங்கே சொல்லுகிறார். யோவான் 17:5, பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, இவ்வளவு நாள் தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கி கொண்டேன், என்ன இவர்களை மீட்கும்படியாக, இவர்களுக்காக ரத்தம் சிந்தும்படியாக, மரிக்கும்படியாக அப்படி ஆக வேண்டியதா இருந்தது. சாதாரண மனுஷனாகிவிட்டேன். என்னை நியாயப்பிரமாணத்தை உட்படுத்தி கொண்டேன். நான் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தேன், ஆனால் இப்போ உட்படுத்தி கொண்டேன். மனிதனாக இந்த உலகத்து பாவ பூமியிலே, பாவ உலகத்திலே, பாவ சூழ்நிலையில வாழ்ந்தேன். நான் இந்த வேலையை செய்து முடிக்கிற நேரம் வந்துருச்சு. அதை செய்து முடித்த உடனே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இவர் மரித்து உயிர் தெழுந்தவுடன் என்ன சொல்லுகிறார்? உம்மிடத்தில் உள்ள மகிமையினாலே என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். இந்த வேலை முடிவுக்கு வந்தவுடனே அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் முடிஞ்சது, இந்த கதை முடிஞ்சது, இந்த வாழ்க்கை முடிஞ்சது,
பாவத்தின் சூழ்நிலையில் வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சது, பாவ உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முடிந்து விட்டது, மனிதனாய் வந்த வாழ்க்கை முடிந்து விட்டது, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்த வாழ்க்கை முடிந்து விட்டது. இப்பொழுது உம்மிடத்தில் எனக்கு முன்பு இருந்த மகிமையினாலே என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இயேசு மரித்ததன் மூலமாக, அடக்கம் பண்ணப்பட்டதன் மூலமாக, பிறகு உயிர்த்தெழுந்ததன் மூலமாக இந்த உலக வாழ்க்கை, இந்த பாவ சூழ்நிலை, பாவ உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் மகிமைக்குள்ளாக நுழைந்து விட்டார். கனமும் மகிமையும் அவர் கொடுக்கப்பட்டது, கனத்தினாலும் மகிமையினாலும் முடி சூட்டப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவுக்கு ஒரு முடி சூட்டுதல். ஏற்கனவே அவருக்கு இருந்த மகிமை, அவர் தேவனாய் தேவனோடு கூட இருந்தவர், அவர் திரும்பவும் போய் பிதாவினிடத்தில் சேர்ந்து தன்னுடைய பழைய மகிமை மறுபடியும் அவர் முழுமையாக பெற்றார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப நாம் என்ன பெற்றோம்? வேதவசனத்தின்படி பார்த்தால் நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2 அதிகாரம், எபேசியர் 2 அதிகாரம் 5-6. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்கள் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, யாருக்குள்? எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் எழுப்பி, கிறிஸ்து இயேசுவுக்குள் எழுப்பி. மரித்தோம்னு சொல்றது மட்டுமல்ல, நாம் அவரோடு கூட உயிரோடு எழுந்தோம். பாருங்க, அநேக நேரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, தவறா அப்படி சொல்லிடுறாங்க, இன்னும் மரிக்கணும்னு. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, மரித்தோம்னு சொல்லிட்டு உயிரோடு எழுப்பாமலே விட்டுறாங்க நம்மள. அப்ப என்ன ஆகுது? அதுக்கெல்லாம் மரிச்சிட்டோம், ஆனா புது வாழ்வுக்குள்ள நுழைய முடியாம இருக்கிறது. ஏனென்றால் அந்த உபதேசம் சரியில்லை. உபதேசம் சரியா இருந்தா தான் புதிய வாழ்வுக்குள்ள நுழைய முடியும். நான் மரிச்சோம் பிரசங்கம் பண்ணிட்டா பாவத்துக்கு மரிச்சோன்றது விளங்கிடுது. புது வாழ்வு எப்படி வாழணும், எந்த பலத்தோட வாழணும், எந்த சக்தியோட வாழணும், யார் நமக்கு அதற்குரிய பலனை தருகிறது, நமக்குள்ள என்ன விதமான ஜீவன் கிரியை செய்கிறது என்பது நமக்கு விளங்காமற் போய்விடுகிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, அங்க விட்டுல அவர் கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், நாங்க விடப்படவில்லை, அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாருங்க, பெரிய இன்னைக்கு குறை என்னன்ற சபைகளில் உன்னதங்களில் உட்கார போறோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் எதுவுமே சரியா இல்லை. என்னைக்கு நீங்க உட்கார போறோம்னு சொல்றீங்களோ அது வரைக்கும் சரியா ஆகவே ஆகாது. உட்கார போறோம்னால ஜெயம் வராது. எப்ப உட்கார்றீங்களோ அப்பதான் ஜெயம் வரும். அப்ப சபையில் என்ன சொல்லிட்டாங்க, நாம உட்கார போறோம், நாம் உன்னதங்களில் அவரோடு உட்கார போறோம், ஒரு நாள் நாம எல்லாம் பரலோகம் சென்று அவரோடு கூட வலது பாரசத்தில் உட்கார போறோமாக்கும், அவரோடு கூட ஆள போகிறோமாக்கும். இதெல்லாம் கரெக்ட் தான், அந்த உபதேசம் எல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் நடக்க போகிறது வேற ஒரு விதத்தில். ஆனால் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதே, அதை ஏன் போதிப்பதில்லை? ஹலோ, இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் சொல்லிட்டா போதும், விசுவாசிகள்லாம் விடுதலை ஆயிடுவாங்க, அவங்கவுங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் அனைவரோடும் உயிரோடு எழுப்பப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். கனத்தினாலும் மகிமையினாலும் அவர் எப்படி முடிசூட்டப்பட்டிருக்கிறாரோ அவரோடு கூட நாமும் அவருக்குள்ளாக முடிசூட்டப்பட்டிருக்கிறோம், மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை போதித்து விட்டால் விசுவாசிகள் எல்லாம் இன்றைக்கு பெரிய ஆற்றல் உள்ளவர்களாம் மாறிடுவாங்க. அதை விட்டு போட்டு இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? கர்த்தர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர், சுவிசேஷகர், போதகர் வைத்திருக்கிறார். இதுல நான் மெய்ப்பன் ஆகியால என்கிட்ட எல்லாம் கேட்டுங்க, எது ஒன்றா என்கிட்ட வந்துருங்க, எனக்கு தான் விசேஷத்தை வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு தான் ரொம்ப பவர் இருக்குதாக்கும், நான் அந்த சிங்காசனத்துக்கு கிட்ட போயிட்டு வரேனாக்கும், எனக்கு அங்கே ஸ்பெஷல் கனெக்ஷன் கொடுத்துருக்குதாக்கும், கர்த்தர் என் மூலமாக அநேக காரியங்களை செய்திருக்கிறாராக்கும், பெரிய பெரிய காரியங்கள்லாம் கர்த்தர் நடத்தி இருக்கிறாராக்கும், நான் ஜெபிச்சு இப்படி ஆச்சு, நான் ஜெபிச்சு அப்படி ஆச்சு, நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், நான் டெல்லியில் 3 பேய் ஓட்டினேன், பாம்பேல 7 பேய் ஓட்டினேன், உலகம் முழுக்க நான் இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேனாக்கும். இப்படி விசேஷமான ஒரு கனமான உயர்ந்த ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள்லாம் யார்? நீங்க சாதாரண ஆளுங்க. அப்படிதான் வருது. அது நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள்லாம் யாரு? நீங்கள்லாம் அப்பாவிங்க, பாவம், சாதாரண ஆட்கள். இங்கே உட்கார்ந்துக்கிட்டு எப்படியாவது நம்முடைய மாம்ச சரீரத்தை சிலுவையில் அறையணும், எப்படியாவது இதை சாகடிக்கணும், இதனுடைய ஆசபாசங்களும் எதுடைய இச்சைகளையும் எதுடைய இதையும் கொல்லணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால்
நானும் அதுக்கெல்லாம் மேற்பட்டால் நான் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடே அப்பா அவர் பாஸ்டர்ப்பா, அவர் ரொம்ப ஸ்பெஷல், அவர் ஜெபம் பண்ணா விசேஷமா ஆண்டவர் கேட்கிறாரு, அவர் நேரம் அங்கே போயிடுறாராக்கும், அவருக்கு நேரம் விஷயங்கள் நடக்குது, அவருக்கு இன்னும் நம்மளை விட ரொம்ப ஜாஸ்தி வல்லமை இருக்குது, அவர்கிட்ட போனால் தான் இந்த விஷயம் ஆகுமாக்கும். இப்போ ஜனங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இங்கே போனால் இவர் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, அங்கே போனால் அவர் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, எல்லாத்துக்கும் எல்லாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வச்சுருக்காங்க. இதெல்லாம் போயிடும், இது பிரசங்கம் பண்ணால் எல்லாம் போயிடும். எல்லாம் போயிட்டு என்ன ஆயிடுவாங்க? விசுவாசிகள் விசுவாசி ஆயிடுவாங்க, கரெக்டான விசுவாசிகளாக இருப்பாங்க. விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாஸ்டரா கரெக்ட், நாங்கள் போகிறோம், வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாரு, நாங்கள் கேட்குறோம், அவர் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம், அவ்வளோதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அவரை நம்பி நாங்கள் வாழலை. நாங்கள் எப்படி வாழ்கிறோம்? கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுப்பப்பட்டு அவருடனே கூட கிறிஸ்துடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். கனத்தினாலும் மகிமையினாலும் அவர் முடிசூட்டப்பட்டிருக்கிறது போல நாமும் அவரோடு கூட மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், மகிமையில நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கு அங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு கீழாக, நம்முடைய பாதபடிக்கு கீழாக சகல அதிகாரங்களும் வல்லமைகளும் துரைத்தனங்களும் எல்லாம் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, நான் சொன்னேன் இல்லையா, முத வேதாம் பள்ளிக்கு போனப்ப பாடினாங்க, யூ ஆர் டெட் யூ ஆர் டெட்னு, தூக்கி வாரி போட்டுச்சு. எனக்கு என்னடா இது, வந்தோடனே இந்த பாட்டாக இருக்கு, நல்லது தான். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓஹோ இதுதான் விஷயம். யூ ஆர் டெட் டெட் டெட்னு பாடினாங்களா, நம்ம ஊரில் இது என்ன பெரிய அபசகுனம் மாதிரி பாடுறாங்களேன்னு யோசிச்சுட்டு போனேன். நான் உள்ள தான் முதல் ஆராதனைக்கு வர்றோம் பைபிள் காலேஜில், இதனையா வந்து நுழைஞ்ச உடனே யூ ஆர் டெட் டெட்ன்றாங்களே. அப்புறம் தான் விளங்குச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்று பாடினாங்க, யூஆர் அலைவ்னு பாடினாங்க. பாருங்க, நான் அந்த முதல் பாதியை தான் கேட்டேன், மீதி பாதியை விட்டுட்டேன். அதுலேயே ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டேன் நான். ரெண்டாவது பாதி என்ன சொல்லுகிறது? யூஆர் அலைவ், நீ வாழ்ந்திருக்கிற, ஜீவித்திருக்கிற. நான் மரித்தது மட்டுமல்ல, மரித்ததன் மூலமாய் பாவத்தின் அதிகாரம், வல்லமை, அந்த இருளின் ஆளுகை, இதிலிருந்து முற்றிலுமா விடுபட்டு விட்டேன். அதுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. மரணம் வந்து அதுக்கு முடிவு கட்டி விட்டது. அடக்கம் அதை உறுதி பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சுன்னு. இனிமே யாரும் அதை திரும்ப எழுப்பவே முடியாது. உயிர்த்தெழுதலை பற்றி நான் சிந்திக்கிறதே கிடையாது. அதை சிந்தித்த பிறகுதான் ஜெயமான வாழ்க்கையும் வெற்றிகரமான வாழ்க்கையும், டைனமிசம் இன் லைஃப், வாழ்க்கையில முன்னேறி போகணும். என்னுடைய வல்லமையினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்கிறார். அவருடைய வல்லமை, அவருடைய சத்துவம், அவருடைய கிருபை எனக்குள்ள இருக்குது. நான் எதை செய்ய நினைக்கிறேனோ அதை செய்ய முடியும். அப்படின்ற ஒரு ஆற்றல் எப்போ வருது? நான் எங்க இருக்கிறேன் இப்போ? உயிர்த்தெழுதல் எனக்கு என்ன பண்ணுச்சு? மரணம் பண்ணதெல்லாம் முடிஞ்சு இப்போ உயிர்த்தெழுதல் என்ன பண்ணதுன்றது முடிவுக்கு வரணும். உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுச்சு? என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வலது பாரசத்திலே உட்கார வைத்து கொண்டிருந்தது. நானும் பாருங்க இன்னைக்கு உள்ள விசுவாசிகளை போல தான் அன்னைக்கு இருந்தேன். ஏன்னா எனக்கு சொல்லப்பட்டது அவ்வளவுதான். அப்போ யாராவது பிரசங்கம் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பெரிய வல்லமை எல்லாம் சொல்லுவாங்க. தேவனால் விசேஷத்தை வரம் பெற்றவர் இவர் விசேஷமான பல காரியங்கள் இவர்கிட்ட இருக்குதாக்கும், இவருக்கு அது இருக்குதாக்கும், அது இது இருக்குதாக்கும், இதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கும், அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கும். ஸோ நானும் எல்லாரையும் போய் போல வேடிக்கை தான் பார்த்தேன். அவர் இதில் பெரிய ஆளாமே, ஆஹா இவர்கிட்ட போனால் இப்படி ஆகுமாமே, அவர்கிட்ட போனால் அப்படி ஆகுமே. இதுதான், அப்படி தான் புத்தி ஓடிச்சு விசுவாசியா. அவ்வளோதான், அந்த லெவல் தான். ஏதோ ஒரு பிரச்சனையா, சரி அவருக்கு எழுதி போடுவோம், இல்லை இவர்கிட்ட போவோம், இல்லை அங்கே போய் நின்றுட்டு இருப்போம், இங்கே போய் இவரை பார்ப்போம். அன்றைக்கி ஒருத்தர் வந்தார் என்னை பார்க்குறதுக்கு, சபையில் உள்ள ஆள் இல்லை, வெளியில் உள்ள ஆள் வந்தார். வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, எங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி கடைசியில் பிடிச்சி, எப்படியாவது உங்களை பார்த்தே ஆகணுங்கன்னாரு. பெங்களூர்லேருந்து வந்திருக்கேனாக்கா எப்படியாவது பார்த்தா ஆகணும். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க உங்களை பார்க்க சொல்லி, நான் உங்களை யாரை தப்பாக சொல்லி விட்டுருக்காங்க, நம்மளை பார்த்தே ஆகணும்னாரு. என்னடா இப்படி துடிக்கிறாரு, பார்த்தான்னு. சரி வாங்க பாருங்க. வந்தார். நம்மளை பார்த்து என்ன இருக்குது? நான் அப்படி நினைக்கிறாள். நம்மகிட்ட என்ன இருக்குது? என்ன பார்க்குறேன்றது போல உனக்கு ஆராதனைக்கு வந்து வசனத்தை கேட்டால் போதுமே, அதுதான் நான் நினைக்கிறது. என்னை ஏன் தேட்டு வரீங்க, என்கிட்ட ஒன்றும் பெருசாக ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லையே. சரி வந்தார், பார்த்த உடனே என்னன்னு விசாரிச்சு கொண்டிருந்தேன். சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைங்க, உங்கள்கிட்ட ஒரு 2 விஷயம் கேட்டு போகலான்னு வந்தேன். என்ன 2 விஷயம்னு? ஒன்று, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுங்க, அதுக்கு தேதி குறிக்கணுங்கன்னாரு. தேதி குறிக்கிறதுக்கு நான் குறிக்கணுமா? ஆண்டவர்கிட்ட கேட்டு தேதியை நான் குறிக்கணுமா? அதுக்கு வந்தாராம். தேதி ஒன்று உங்கள்கிட்ட கேட்டலான்னு வந்தேங்க. லண்டன்லேருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தார். அவர் உங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாருங்க. அவர் உங்கள் கோயிலுக்கு முன்னே வருவாராம், இப்போ லண்டனில் இருக்காராம். அவர் சொன்னாருங்க உங்களை பற்றி. உடனே நான் சரி இவர்கிட்ட கேட்டுக்கோமே தேதின்னு வந்துட்டேன். இவருக்கு எல்லாம் மற்றவங்க தான் சொல்கிறாங்க போல இருக்கு, தேதியை மற்றவங்க தான் சொல்கிறாங்க. எனக்கு உடனே சந்தேகமாச்சு, ஏன்னா தேதியை நம்மகிட்ட கேட்குறாரு, கல்யாணம் எப்படி ஃபிக்ஸ் ஆச்சுன்னு.
நாங்கள் என்ன எப்படிங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சொன்னால், நான் துபாயில் இருந்தேங்க கொஞ்ச நாள். அங்கே இருக்கும்போது எனக்கு ஃபிக்ஸ் ஆச்சுங்க. யார் பொண்ணு? இங்கே தான் ஒரு பாஸ்டருடைய மகங்க, வெளியூரில் ஒரு பாஸ்டருடைய மகன். யார் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணது? எல்லாம் ஃபேமிலி தாங்கன்னாரு. அப்போ உங்கள் ஃபேமிலி எல்லாம் கிறிஸ்டியனானு? எங்கள் ஃபேமிலி எல்லாம் ஹிந்துங்கன்னாரு. அப்போ அவங்கள ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு? இல்லைங்க, கிறிஸ்துவுக்குள்ளே உள்ள ஃபேமிலிங்க அப்படின்னாரு. சரி, எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதெல்லாம் முடிவாயிடுச்சுங்க, அதெல்லாம் கர்த்தர் சொல்லிட்டாருங்க, அதெல்லாம் அது முடிஞ்ச கதை. தேதி மட்டும்தான் இப்போ நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லணுன்னாரு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், எப்படி அது கர்த்தர் சொன்னாரு எனக்கு சொல்லுங்கன்னாரு. அவர் சொன்னார், ஐயா அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு தரிசனம் பார்த்துட்டாரு, அதில் என்னை பார்த்துட்டாரு என்ன. என் புக்கை கையில் கொடுத்து அனுப்பிச்சேன். பொண்ணுடைய அப்பா கண்டிப்பாக தரிசனம் பார்ப்பாரு, பாவம் அவர் பார்த்துட்டாராம் தரிசனம். பொண்ணுடைய அப்பா தரிசனம் பார்த்துட்டாருங்க, ஆகையால அது முடிவாயிடுச்சுங்க. அப்புறம் வேற யாருங்க தரிசனம் பார்த்ததுன்னு? எனக்கு பொண்ணு பார்த்தாங்க பாருங்க, அவங்க துபாயில், அவங்களும் அதே தரிசனம் பார்த்தாங்க. என்ன தரிசனம் பார்த்தாங்க? நான் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் தரிசனம் பார்த்தாங்க. அப்புறம் வேற யாரும் மூணாவது ஒரு ஆளும் பார்த்தாங்கன்னாரு. யாருங்க? என்ன, அந்த பொண்ணு வீட்டுக்கு சொந்தக்காரங்க இன்னொருத்தங்க இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் இருக்குதுங்க, அந்த அம்மாவும் ஒரு தரிசனம் பார்த்தாங்க. என்ன தரிசனம் பார்த்தாங்க? நான் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் தரிசனம் பார்த்தாங்க. நான் சொன்னேன், அட என்னையா மூளை இருக்குன்னு யோசிச்சுட்டேன். நான் கேட்டேன், சரி 3 தரிசனம் சொன்னீங்களே ஐயா, நீங்க ஏதாவது தரிசனம் பார்த்தீங்களான்னு. இல்லைங்க, நமக்கு அதெல்லாம் அவ்வளோ இல்லைங்க, அவங்களாம் பார்த்து சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கர்த்தர் சொல்லிட்டாருங்க. நீங்க ஏதாவது பார்த்தீங்களா சொல்லுங்க என்ன. இல்லைங்க, நான் ஒன்றும் பார்க்கல. கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரா கல்யாணம் பண்ண சொல்லி அந்த பொண்ணு? இல்லைங்க, கர்த்தர் எனக்கு சொல்லுங்க, அதான் சொல்லிட்டாருங்க அவங்க மூலமா அப்படின்னு. இப்போ நீங்க தேதி மட்டும் சொல்லுங்க. இப்போ தரிசனம் சொன்னவங்ககிட்டே போய் தேதியும் கேட்டுங்க. பாருங்க எப்படின்னு. அதான் புக்கில் எழுதியிருக்கேன் இல்லையா. ஜானுன்னு ஒரு ஆள் இருந்தான். ஆனுன்னு ஒரு பொண்ணு வந்து அந்த ஜானுங்கிற ஆள்கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்துச்சான். இவனுக்கு அது பிரிக்கல. பாஸ்டர்கிட்ட போய் சொன்னான் நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஐயா இந்த ஆன்ன்ற பொண்ணு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுது, ஆனால் எனக்கு என்னமோ சரியா தென்படலைன்னார். இல்லை ஆன்ன்ற பொண்ணு இல்லை, எனக்கு கர்த்தர் இந்த மாதிரி காண்பிக்கிறாரியா, இந்த ஆன்ன்ற பொண்ணை கல்யாணம் பண்ணும்படியா காண்பிக்கிறாரு அப்படின்னாராம். பாஸ்டர் சொன்னாரா, சரி போய் ஜெபம் பண்ணு அப்படின்னாராம். அடுத்த வாரம் வந்தானா, ஐயா திருப்பியும் கர்த்தர் அப்படி தாங்க காமிக்கிறாரு, அந்த ஆன்ன்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு காமிக்கிறாரியா, ஆனால் எனக்கு என்னமோ பிடிக்கல, என் மனசுக்கு என்னமோ ஒத்து வரலையான்னாராம். பாஸ்டர் சொன்னாரா, பரவாயில்ல போய் திருப்பியும் ஜெபம் பண்ணி, இப்போ என்ன அவசரம், கல்யாணம் பண்ணாத போய் ஜெபம் பண்ணுனாராம். 3வது வாரமும் வந்தானா, ஐயா கர்த்தர் மறுபடியும் காமிச்சிட்டாரியா ஆன்ன்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுன்னு, ஆனால் எனக்கோ என்னமோ பிடிக்கவே இல்லையா, அது பிடிக்கவே இல்லைன்னாராம். பாஸ்டர் சுதாரிச்சுக்கிட்டாரு. பாஸ்டர் கேட்டாராம், எப்படி காமிச்சாரு கர்த்தர்னு? தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னாராம். யார் யார் தீர்க்க தரிசனம் சொன்ன? அதான் ஆன் தான் சொன்னிச்சுங்க. என்ன தீர்க்க தரிசனம்? நீ என்னதான் கல்யாணம் பண்ணணும் தீர்க்க தரிசனம் சொன்னிச்சுன்னாராம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த உலகத்தில் எப்படி ஆளுங்க இருக்காங்க. இதெல்லாம் சரியா போயிடும். இது எப்போ சரியாகும்? இந்த வியாதி குணமாகிற எப்போ குணமாகும்னா, நீங்க எல்லாரும் கிறிஸ்துவோடு கூட வலது பாரசத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை உயிரோடு எழுப்பி அந்த உயிரோடு எழுப்பின அந்த வல்லமையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது, அந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எபேசியர் 1:19-20 அந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று எபேசியர் 1:19-20 சொல்லுது. இன்னைக்கு கண்ணு திறக்கப்படணும். அதுதான் விசுவாசிகளுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு புரிய வேண்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படி நமக்குள்ளாக கிரியை செய்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக விசுவாசிகளுடைய கண்கள் திறக்கப்பட வேணுமா? அவர்கள் அந்த வல்லமையை புரிந்து கொள்ள வேணும். அந்த வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்க இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். உட்கார வைக்கப்பட போகிறார்கள், இப்ப உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதுதான் பொசிஷன். நம்முடைய பொசிஷன் என்ன? இப்போ அங்க உட்கார்ந்து இருக்கிறோம், இங்க உட்கார்ந்து இல்ல. ஆவிக்குரிய விதத்தில் யாரோட உட்கார்ந்து இருக்கிறோம்? கிறிஸ்துவுடனே கூட உட்கார்ந்து இருக்கிறோம். அவரோடு கூட மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இருக்கிறோம். இதை புரிந்து கொண்டால்
மீதி எல்லாம் சரியா போயிடும்.